A very good morning students. Today now I am going to see about 8th standard science subject unit 1 measurement. Last video we saw about unit systems, அதாவது international system of units and base quantity and units. Let's see temperature, electric current, amount of substance, luminous intensity. Next plane angle and solid angle. But today now we are going to see about clocks, accuracy, precision and approximation round off. These topics we are going to discuss about in today's sections. Okay, let us see clocks. Clocks can be divided into two based. Okay, one is based on display, second one is based on working mechanisms. Okay, so class வந்து ரெண்டு வகையா வந்து clocks divide ஆகுது. One is based on display, another one is based on working machine. Okay, so based on display வந்து further two type divide ஆகுது. One is analog clocks, another one is digital clocks. Okay, and based on working mechanisms வந்து they can be further divided into two types. One is quartz clocks, another one is atomic clocks. Let's see one by one in detail manner. First let us see analog clock. Analog clocks look like a classic clock. நம்ம நார்மலாக பார்க்குற கிளாசிக் கிளாக்ஸ் மாதிரியே இருக்கும். It has 3 hands to show the time. இதில் எத்தனை இருக்கும்? 3 hands to show the time. நம்ம டைம் பார்க்கறதுக்கு 3 ஹேண்ட் வந்து அதில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் மினிட்ஸ் ஹேண்ட். மினிட்ஸ் ஹேண்ட் இட் இஸ் ஏ லாங் அண்டு தின், ரொம்ப லாங்காக இருக்கும், தின்னாக இருக்கும். இட் ஷோஸ் மினிட்ஸை வந்து அது மெஷர் பண்ணி காமிக்கும். ஓகே, அண்டு ஹவர்ஸ் ஹேண்டு இட் இஸ் ஷார்ட் அண்ட் திக். இட் ஷோஸ் ஹவர்ஸ், ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், திக்காக இருக்கும். இட் ஷோஸ் ஹவர்ஸ், எத்தனை ஹவர்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நமக்கு மெஷர் பண்ணி காமிக்கும். அடுத்து செகண்ட்ஸ் ஹேண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லாங் அண்ட் வெரி தின். ஓகே, ரொம்ப லாங்காக இருக்கும், வெரி தின். இட் ஷோஸ் செகண்ட்ஸை வந்து நமக்கு காமிக்கும். இட் மேக்ஸ் ஒன் ரொட்டேஷன் 60 செகண்ட்ஸ். ஒரு ரொட்டேஷன் ஆனால் 60 செகண்ட்ஸ் இன் 1 மினிட்னு சொல்லுவோம். ஸோ அண்ட் 60 ரொட்டேஷன் இன் 1 hour. ஸோ 1 ஹவருக்கு 60 ரொட்டேஷன் ஆகிருக்கணும். ஓகே, ஸோ அனலாக் கிளாக் எப்படி இருக்கும்? நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற கிளாசிக் கிளாக் மாதிரி தான் இருக்கும். இதில் 3 ஹேண்ட்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஒன் இஸ் ஹவர்ஸ் ஹேண்ட், அனதர் ஒன் இஸ் மினிட்ஸ் ஹேண்ட் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் செகண்ட்ஸ் ஹேண்ட். ஓகே, ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் let us see digital clock. Okay, a digital clock displays the time directly. ஸோ டைமை வந்து டேரெக்டாக டிஸ்பிளேஸ் பண்ணுறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த டிஜிட்டல் கிளாக்கு. இது மோஸ்ட்லி எங்கே அவைலபிள், எங்கே பார்த்துருப்பீங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரயில்வே ஸ்டேஷனில் இது இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள்லேயும் இந்த மாதிரி டிஜிட்டல் கிளாக் வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ், ஹோட்டல்ஸ்னு நிறைய இடத்துலையும் இந்த மாதிரி டிஜிட்டல் கிளாஸை இப்போ நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, இட் ஷோஸ் த டைம் இன் numerals or other symbols. ஸோ நியூமரல்ஸை இதோட டைம்ஸ் அண்டு அதர் சிம்பிள்ஸோட காமிக்கும். இட் மே ஹவ் 12 hours ஆர் 24 hours டிஸ்பிளே. ஸோ 12 hours ஆல்சோ டிஸ்பிளே ஆகும், 24 hours ஆல்சோ டிஸ்பிளே ஆகும். ரீசெண்ட் கிளாக்ஸ் ஆர் ஷோவிங் டேட், டே, மந்த், இயர், டெம்பரேச்சர் எக்ஸட்ரா. ஸோ அன்னைக்கு டேட் என்ன, டே என்ன, மந்த் என்ன அப்படின்லாம் கூட அந்த கிளாக்கில் நம்ம எல்லாமே பார்க்கலாம். அண்ட் இயர் ஆல்சோ வில் பி ஷோ இன் த கிளாக். ஓகே, அண்ட் டெம்பரேச்சர் ஆல்சோ. ஸோ இப்போ ரூம் டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, இந்த கிளைமேட்டுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த டிஜிட்டல் கிளாக்கில் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 29C இருக்கிறது வந்து டெம்பரேச்சர். ஓகே, டிஜிட்டல் கிளாக்ஸ் ஆர் ஆஃபன் கால்ட் அஸ் எலக்ட்ரானிக் கிளாக்ஸ். இதை வந்து டிஜிட்டல் கிளாக் இன்னொரு பேர் என்னென்னா எலக்ட்ரானிக் கிளாக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஓகே, so next let us see types of clocks based on working mechanism. So working mechanisms based பண்ணி two types of clocks பார்த்தோம். They are different types of clocks based on working mechanisms. But நம்ம இப்போ பார்க்கறது quartz clockம் atomic clocksம். First let us see quartz clock. These clocks are activated by electronic oscillations. ஸோ எலக்ட்ரானிக் ஆசிலேஷன் மூலமாக இந்த கிளாக் வந்து என்ன ஆகுது, ஆக்டிவேட் ஆகுது. விச் ஆர் கண்ட்ரோல்டு பை எ குவார்ட்ஸ் கிறிஸ்டல். ஸோ இது எது கண்ட்ரோல் பண்ணுது? குவார்ட்ஸ் கிறிஸ்டல் அப்படிங்கிறது ஒரு ராக் தான், ராக் மெட்டீரியல் தான். கீழே பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ராக் மெட்டீரியல் தான் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. த ஃப்ரீக்வன்சி ஆஃப் எ வைப்ரேட்டிங் கிறிஸ்டல்ஸ் இஸ் வெரி ப்ரிசீசஸ். ஸோ இந்த கிறிஸ்டலை வந்து வைப்ரேட் பண்ணுறது மூலமாக இந்த கிளாக் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ குவார்ட்ஸ் கிளாக் இஸ் மோர் அக்யூரேட் தென் மெக்கானிக்கல் கிளாக்கு. ஸோ மெக்கானிக்கல் கிளாக்கை விட
குவார்ட்ஸ் கிளாக் எப்படி இருக்கும், மோர் அக்யூரேட்டாக இருக்கும். தீஸ் கிளாக்ஸ் ஹேவ் ஆன் அக்யூரசி of 1 second is every 10 power 9 seconds. So 1 second ki every 10 power 9 seconds accuracy நமக்கு குவார்ட்ஸ் கிளாக் வந்து காமிக்கும். ஓகே, ஸோ நான் இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக், அந்த கிளாக்கோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிக்சர் இருக்குது உங்களுக்கு. ஃப்ரண்ட் சைடு இப்படி நார்மல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கிளாக் மாதிரி தான். பேக் சைடு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு காயில் இருக்கும், அந்த காயிலோட இந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல் அந்த ராக் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, next let us see atomic clock. Atomic clock, these clocks makes of using a periodic vibrations. So periodic vibration மூலமா இந்த clocks வந்து நம்ம உருவாக்கப்பட்டிருக்கு. occurring within the atom, ஒரு atom மூலமா. Okay, these clocks have an accuracy of 1 second in every 10 power 13 seconds. ஸோ அங்கே நம்ம குவார்ட்ஸ் கிளாக் பார்த்தீங்கன்னா 1 செகண்டுக்கு இன் எவ்ரி 10 power 9 seconds. அட்டாமிக் கிளாக்ஸ் எவ்வளோ, 1 செகண்டுக்கு இன் எவ்ரி 10 power 13 seconds. ஓகே, ஸோ அட்டாமிக் கிளாக்ஸ் ஆர் யூஸ்டு இன் எங்கெங்கெல்லாம் மோஸ்ட்லி இந்த அட்டாமிக் கிளாக் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் ஜிபிஎஸ், அங்கே வந்து இந்த அட்டாமிக் கிளாக் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குளோபல் நேவிகேஷன் சேட்டிலைட் சிஸ்டம் GLONASS, இங்கேயும் இந்த அட்டாமிக் கிளாக் வந்து தே கேன் பி யூஸ்டு. அண்ட் இன்டர்நேஷ்னல் டைம் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸ். ஸோ இந்த 3 பிளேஸ்லையும் மோஸ்ட்லி இந்த அட்டாமிக் கிளாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ see the diagram, this one is a atomic clocks. Next let us see, do you know Greenwich Mean Time, GMT சொல்லுவாங்க, Greenwich Mean Time. ஸோ இந்த வந்து டைம் பேஸ்டு எப்படி நம்ம டிசைட் பண்ணோம், எப்படி ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. என்னங்கிறத ஃபஸ்ட்டு நான் ரீட் பண்ணுறேன். ஓகே, Greenwich Mean Time GMT is the mean solar time at the Royal Observatory. ஓகே, located at Greenwich in London. லண்டன்கிற ஒரு கண்ட்ரியில் கிரீன்விச் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் ராயல் அப்சர்வேட்டரி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இதை வந்து மெஷர் பண்ணுறாங்க. இட் இஸ் மெஷர்ட் அட் த லாங்கிடியூட் ஆஃப் 0 degree. ஸோ மெஷர் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு லாங்கிடியூட் ஆஃப் 0 degreeயில் என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் வருதுன்னு. த எர்த் இஸ் டிவைடட் இன்ட்டு 24 zones. நம்ம எர்த்தை ஃபுல்லாகவே என்ன ஒரு இதாக டிவைட் பண்ணுறாங்க, 24 zones-ஆக டிவைட் பண்ணுறாங்க. ஈச் ஆஃப் ஏ வித் ஆஃப் 15 degree லாங்கிடியூடு. தீஸ் ரீஜன்ஸ் ஆர் கால்டு ஏ டைம் ஜோன்ஸ். ஸோ இதை தான் வந்து டைம் ஜோன்ஸ் இருக்காங்க. see the diagram, அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் மார்க் பண்ணியிருக்கல அதாவது 0 degree. ஸோ அந்த 0 degreeயில் அது கிராஸ் ஆகிறது தான் லண்டனில் கிராஸ் ஆகும். ஸோ அந்த லண்டனில் கிரீன்விச் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் வந்து இந்த 0 degree லாங்கிடியூடு வந்து இருக்குது. ஓகே, ஸோ டைம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 adjacent டைம் ஜோன்ஸ் இஸ் 1 hour. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லண்டனுக்கும் நம்ம கண்ட்ரிக்கும் பார்த்திங்கன்னா நிறையா இது இருக்கும். லண்டனில் இப்போ மதியம் ஆஃப்டர்நூன் 12 o'clock அப்படின்னா நமக்கு நைட்டு 12 o'clock. ஸோ ரொம்ப டிஃப்ரென்ஸ் வரும் கண்ட்ரிக்கும் டிஃபர் பண்ணுறப்போ. ஓகேவா, ஸோ இது எல்லாமே இருந்துச்சு. ஸோ அந்த 0 degree ஜோன்ஸை வச்சு எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னு தான் பார்த்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 0 degreeக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மைனஸ் சிம்பிளில் 11 வரை இருக்கும், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா +12 வரை இருக்கும். ஸோ இதெல்லாம் ஓவரால் கவுண்ட் பண்ணி தான் நமக்கு 24 ஜோனாக நமக்கு தமிழ்நாட்டுக்கு நம்ம எர்த்துக்கு ஓவரால் பிரிச்சாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து கிரீன்விச் மீன் டைம் GMT. ஸோ நெக்ஸ்ட் லெட் அஸ் see இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ISTன்னு சொல்லுவோம். ஸோ இந்தியாவுக்கு நம்ம ஸ்டாண்டர்டாக ஒரு டைம் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தோம். நம்ம இந்தியாவுக்குள்ளேயே நம்ம நிறைய ஸ்டேட்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டான டைம்ஸ் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு டைம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இதை பண்ணாங்க. த லொக்கேஷன் ஆஃப் மிஷாப்பூர் இன் உத்தரப்பிரதேசில். ஓகே, உத்தரப்பிரதேசங்கிற ஸ்டேட்டில் மிஷாப்பூருங்கிற ஒரு லொக்கேஷனில் இட் டேக்ஸ் அஸ் த ரெஃபரன்ஸ் லாங்கிடியூட் ஆஃப் த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ அங்கே தான் ரெஃபரன்ஸ் பண்ணாங்க என்னது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். இட் இஸ் லொக்கேட்டட் அட் 82.5 degree லாங்கிடியூடு. ஸோ இங்கே ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இந்த மேப்பில் கீழே பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு 68.7 degree இருக்குது, அந்த பக்கம் ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா 97.25 degree இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் மீன் பார்த்தீங்கன்னா 82.5 degree. ஸோ அந்த லாங்கிடியூடில் என்ன இது ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த உத்தரப்பிரதேச மிஷாப்பூருங்கிற பிளேஸில் தான் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து டைம் வந்து மெஷர் பண்ணோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்து 5 o'clock ஈவினிங் 5 o'clockனு இருந்துச்சுன்னா
அருணாச்சல பிரதேசில் 6 o'clock இருக்கும். ஸோ நம்ம ஒரே கண்ட்ரிக்குள்ளேயே இந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு வந்து 1 hour டிஃப்ரென்ஸ் வரனால இது வந்து ஒரு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ அதை ஒரு ஸ்டாண்டர்டாக நம்ம கண்ட்ரிக்குள்ளே கொண்டு வரணும், நம்ம இந்தியாவில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஒரு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குஜராத்தில் 5 o'clock, அருணாச்சல பிரதேசில் 6 o'clockனா இது ரெண்டுக்கும் மீன் வேல்யூ எது 5:30 வரும். ஸோ ஓவரால் வந்து 5:30 கொண்டு வந்தாங்க. அதுதான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ IST is equal to GMT plus 5:30 hours. ஸோ 5 o'clock-ம் இல்லாமல் 6 o'clock-ம் இல்லாமல் அது ரெண்டுக்கும் மீன் வேல்யூவாக எடுத்து 5:30 கொண்டு வந்தாங்க. அப்போ காமனாக பார்த்தா குஜராத்லேயும் 5:30 இருக்கும், அருணாச்சல பிரதேசத்துலேயும் 5:30 தான் இருக்கும். இதுதான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ இந்த லாங்கிடியூட் பேஸாக வச்சு இந்த மாதிரி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமை வச்சு கண்டுபிடிச்சி ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு டைம் வேல்யூவை வந்து நம்ம கண்ட்ரிக்கு கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெட் us see accuracy in measurement. We have seen that measurement is the base of all experiment in science and technology. ஸோ நிறைய மெஷர்மெண்ட் நம்ம பண்ணுவோம் இதில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில். The value of every measurement contains some uncertainty. ஸோ ஒரு certainty இருக்கும். ஓகே, the uncertainties are called as errors. Errors is defined as the difference between the real value and the observed value. ஸோ error வந்து என்ன, error is defined as the difference between the real value and the observed value. இதாக இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், error சொல்லுவோம். ஸோ அப்சர்வ்டாக நமக்கு ஒரு வேல்யூ வராது, ரியலாக அதுக்கு ரிலேட்டடாக ஒரு வேல்யூ வரும். ஓகேவா, ஸோ that is called as a errors. While taking measurement, errors should be minimum and the measured value should be precise and accurate. Both precision and accuracy may seem to be same, but they are not similar. சேமாக இருக்கும் ஆனால் அது ரெண்டும் சிமிலர் கிடையாது அப்படிங்கிறாங்க. See the definition for accuracy. Accuracy is the closeness of a measured value to the actual value or true value. ஸோ அக்யூரஸினாலே அந்த வேர்ட்லேயே நமக்கு தெரியுது அக்யூரேட்டாக இருக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறாங்க, நம்ம சொல்கிற மெஷர்மெண்ட் எடுக்கிறப்ப நானே எடுக்கிறப்ப எனக்கு வந்து 22.5 வருது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம், ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கோம். ஓகேவா, ஸோ அக்யூரேட்டாக நான் மெஷர் பண்ணுறேன், ஒரு 22.5 வருது எனக்கு. இதே என்னோடய பிரதரை வந்து நான் மெஷர் பண்ணவே சொல்கிறேன், அவன் என்ன சொல்கிறான்னா 22.7 சொல்கிறான். ஸோ ரெண்டு இது வந்து கொஞ்சம் கூட அவன் சொல்கிறான். ஸோ அப்போ அவன் எடுத்துருக்கிறது மோஸ்ட்லி கரெக்டாக இல்லை நம்ம எடுத்து கரெக்டான தேர்ட் பர்சன் ஒரு ஆளை வந்து மெஷர் பண்ண வச்சோன்னா அவங்க வந்து என்ன வேல்யூ சொல்கிறாங்களோ அதுதான் அக்யூரேட். சப்போஸ் என்னோட 22.5 சொன்னாங்கன்னா என்னோடது அக்யூரேட்டாக இருக்குன்னு அர்த்தம். இல்லை 22.7 அப்படின்னா என் பிரதர் எடுத்தது அக்யூரேட்டாக இருக்குன்னு சொன்னேன். இப்போ எங்கள் அம்மாவை நான் எடுக்க சொல்கிறது வந்து 22.7 இருக்குது அப்படின்னா என் பிரதரும் என் அம்மாவை எடுக்கிறது தான் கரெக்டான அக்யூரேட் வேல்யூ. ஸோ அப்போ என்னது வந்து ஒரு அப்ராக்சிமேஷனில் நான் சொல்கிறதுன்னு அர்த்தம், நான் எடுத்தது கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அக்யூரேசி இஸ் த க்ளோஸ்னஸ், ரொம்ப க்ளோஸாக இருக்குது, க்ளோஸ்னஸ் ஆஃப் எ மெஷர்டு வேல்யூ டு த ஆக்சுவல் வேல்யூ ஆர் ட்ரூ வேல்யூ. ஸோ இதுதான் என்னென்னு சொல்கிறோம், அக்யூரசி சொல்கிறோம். நெக்ஸ்ட் ப்ரிசிஷன். ப்ரிசிஷன் இஸ் த க்ளோஸ்னஸ் ஆஃப் 2 or more measurement to each other. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஷர்ட் தைக்க கொடுக்குறேன், அதோட ஷோல்டர் லெவல் பார்த்தீங்கன்னா 28 இருக்குது அப்படின்னா டெய்லர்கிட்ட போயிட்டு 28 இது ஷோல்டர் இது அளவு இருக்குது, நீங்கள் வந்து அந்த அளவுக்கே தைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, 28க்கு தைக்காமல் 3 ஷர்ட்டையுமே 30க்கு தைச்சிட்றாரு. ஸோ 30க்கு தைச்சாரு, ஆனால் நான் சொன்ன மெஷர்மெண்ட் 28, அவர் செஞ்சது 30. ஸோ 2 எக்ஸ்ட்ரா போட்டு இது பண்ணியிருக்காரு, ஆனால் 3 ஷர்ட்டுக்குமே 30 போட்டிருக்காரு. ஸோ அது வந்து எப்படின்னா ப்ரிசிஷன் இஸ் த க்ளோஸ்னஸ் ஆஃப் 2 or more measurement to each other. தப்பாக பண்ணியிருக்காரு, ஆனால் தப்பாக பண்ணதே 3 ஷர்ட்டையுமே தப்பாக தான் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் என்னன்னு சொல்கிறோம், ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். while making measurement accuracy is always desired. ஸோ அக்யூரேட்டாக தான் நம்ம எப்போதுமே என்ன பண்ணுவோம், டிசைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் see the diagram. look at the arrows shot by 3 persons. ஸோ 3 person வந்து அந்த ஷாட் போட்டிருக்காங்க. the first image, all the arrows are hit at the சைடு அந்த ஆல் த ஆரோவும் எப்படி இருக்கும் அங்கங்கே போய் இதாக இருக்குது. நம்மளோட அக்யூரேட் இது மிடில் பாயிண்டில் அடிக்கிறது. ஓகே, ஸோ அப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து போர் அக்யூரேசி அண்ட் போர் ப்ரிசிஷன்ஸ் ரெண்டுமே வந்து பேடாக இருக்குது. நமக்கு டார்கெட் பண்ண வேண்டியது மிடில் பாயிண்ட், ஆனால் மிடில் பாயிண்ட்டை தவிர அங்கங்கே ஒவ்வொரு ஆரோவும் போயிருக்கனால இது வந்து போர் அக்யூரசி அண்ட் போர் ப்ரிசிஷன்ஸ். அண்ட் see the second diagram. The arrows are hit at the center.
எப்படி இருக்குது, மூணுமே சென்டர் பாயிண்டில் வந்து ஹிட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ அப்போ இது வந்து குட் அக்யூரசி அண்ட் குட் ப்ரிசிஷன்ஸு. மூணுமே எனக்கு டார்கெட் என்னோட மிடில் பாயிண்ட், அதனால் மிடில் பாயிண்ட்டை அக்யூரேட்டாக நான் அடிச்சிருக்கேன். ஸோ அதனால் அது வந்து குட் அக்யூரசி சொல்கிறோம். அண்ட் குட் ப்ரிசிஷன் ஏன்னு சொல்கிறோன்னா 3 ஆரோஸும் கரெக்டாக ஒரே பிளேஸில் எனக்கு பாயிண்ட் அவுட் ஆகிருக்கு. ஸோ குட் ப்ரிசிஷன்ஸ். ஓகே, அண்ட் see the third diagram. All the arrows are hit at the same place but not at the center. ஸோ சென்டர் பாயிண்டில் அடிக்காமல் கரெக்டாக எனக்கு அவுட்டர் செல், அந்த அவுட்டர் ஆர்பிட் அந்த இதில் எனக்கு வந்து என்ன இருக்குது, 3 ஆரோஸும் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. பட் என்னோடய டார்கெட் என்னது மிடில் பாயிண்டில் நான் அடிக்கணும். ஆனால் அது வந்து நான் அடிக்கலை. ஸோ அது என்ன வரும்னா புவர் அக்யூரசி வந்து அங்கே கரெக்டாகவே இல்லை. பட் கரெக்டாக கார்னர் சர்க்கிள் வந்து எனக்கு பாயிண்ட் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதனால் அது குட் ப்ரிசிஷன். ஸோ இது வந்து என்ன சொல்கிறோம், குட் ப்ரிசிஷன் சொல்கிறோம். ஆனால் புவர் அக்யூரசி, என்னோடய டார்கெட் வந்து மிடில் பாயிண்ட்டு அதில் இல்லாமல் நான் அடிக்காமல் கார்னரில் சுற்றிலும் 3மே டார்கெட் பண்ணியிருக்கேன். ஆனால் 3 தப்பாக பண்ணியிருந்தாலும் கடைசியாக கார்னரில் 3மே ப்ளேஸ் ஆகிருக்கனால அது வந்து குட் ப்ரிசிஷன் வரும். பட் புவர் அக்யூரேட்டி. ஓகே, இதுலேருந்தே தெரியும் அக்யூரசிக்கும் ப்ரிசிஷனுக்கும். அக்யூரஸினால் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி இது பண்ணுறது அக்யூரசி. அண்ட் ப்ரிசிஷன்ஸ்னால் நம்ம சொன்ன வேல்யூக்கு இல்லாமல் தப்பாக பண்ணுறது. பட் தப்பாக பண்ண வேல்யூ 3மே கரெக்டாக இருக்கணும், அதுதான் ப்ரிசிஷன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் let us see approximation. அப்ராக்சிமேஷன் நம்மளே சொல்லுவோம், ஒரு குத்து மதிப்பாக ஒரு தோராயமாக அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் அப்ராக்சிமேஷன். அப்ராக்சிமேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் எ நம்பர் விச் இஸ் அக்செப்டபிள் க்ளோஸ் டு த எக்ஸாக்ட் வேல்யூ. ஒரு எக்ஸாக்ட் வேல்யூக்கு அக்செப்டபிளாக நம்ம சொல்கிறது ஆஃப் த மெஷர்மெண்ட் ஆஃப் எ ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இட் இஸ் அன் எஸ்டிமேஷன் ஆஃப் அ numbers obtained by rounding of a number to its nearest place value. ஸோ ஒரு ரவுண்டிங் ஆஃப் பண்ணுறோம்ல, அது மாதிரியும் இதை சொல்லலாம் அப்ராக்சிமேஷனாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 100 நோட்டு இருக்குது, அதை நான் ஒருத்தவங்கள்ட்ட கவுண்ட் பண்ண சொல்லி கொடுக்குறேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, 99 நோட்டு தான் இருக்குது, 100 இல்லை அப்படின்னா அது ஒரு அப்ராக்சிமேஷனில் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்லியிருக்கிறது தப்பு தான். பட் அது ஒரு அப்ராக்சிமேஷனில் அவங்க கவுண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. 99 வந்திருக்காங்களா, ஒரே ஒரு நோட்டு தானே இதாகிருக்கு. ஸோ இது வந்து என்னென்னு சொல்லுவோம், அப்ராக்சிமேஷன். அப்ராக்சிமேஷன் இஸ் த process of finding a numbers which is acceptable close to the exact value of the measurement of a physical quantity. That is called a approximation. When the data are inadequate, physicists are in need of an approximation to find the solution for problems. ஸோ ஃபிசிஸ்டெல்லாம் லேபில் நிறைய சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள ப்ராப்ளம்ஸோட சால்வ் பண்ணுறதுக்கு அப்ராக்சிமேஷனாக ஒரு வேல்யூவாக எடுப்பாங்க. ஓகேவா, ஸோ அது அவங்களுக்கு இன்அடிட்டிபிளாக இருந்தால் அது ஒரு அடிட்டிபிளாக வேல்யூவாக அவங்க மாற்றுவாங்க. ஓகே, ஸோ அப்ராக்சிமேஷன் ஆர் யூஸ்வலி பேஸ்ட் ஆன் சர்டன் அசம்ப்ஷன் ஹேவிங் எ சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட் and they can be modified whenever accuracy is needed. அதுக்கப்புறம் அவங்க ஒரு அப்ராக்சிமேஷனாக எடுத்து அது ரிலேட்டடாக கொண்டு வந்து ஒரு அக்யூரசி வேல்யூ அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து மோஸ்ட்லி ஃபிசிஸ்ட் யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட். ஓகே, so next let us see rounding off. Calculators are widely used in day-to-day life to do the calculations. ஸோ இப்போ நிறைய கால்குலேஷன்ஸ் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு கால்குலேட்டரை இன்னும் ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, the result given by a calculator has too many digits. ஸோ நிறைய டிஜிட்ஸ் வந்து அதில் வந்துருக்கும், நீங்களே பார்த்துருப்பீங்க. hence the result containing more digits should be rounded off. ஸோ நிறைய டிஜிட் இருந்தால் ஸோ அதெல்லாம் ஒமிட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ரவுண்டட் ஆஃபாக பண்ணுவோம். the technique of rounding off is used in many areas of physics. ஸோ நிறைய இது வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம், எதில், ஃபிசிக்ஸில். ஓகே, ஸோ இதுதான் ரவுண்டிங் ஆஃப். இது என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ரூல்ஸ் ஃபார் ரவுண்டிங் ஆஃப்: டிசைட் விச் இஸ் த லாஸ்ட் டிஜிட் டு கீப். ஸோ நீங்களே டிசைட் பண்ணிக்கணும் எந்த டிஜிட் வரை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணிக்கணும். லீவ் இட் த சேம் இஃப் த நெக்ஸ்ட் டிஜிட் இஸ் லெஸ் தென் 5 இல்லை மோர் தென் 5 அப்படின்னு பார்க்கணும். ஸோ நம்ம நான் ஒரு 2 புள்ளி ஒரு டாட்டுக்கு அப்புறம் ஒரு 3 டிஜிட் 4 டிஜிட் எடுக்கிறேன்னா அதுக்கு பின்னாடி மோர் தென் 5 இல்லை லெஸ் தென் 5ன்னு பார்க்கணும். ஸோ லீவ் த சேம் இஃப் த நெக்ஸ்ட் டிஜிட் இஸ் லெஸ் தென் 5. இன்க்ரீஸ் இன் இட் பை 1 if the next digit is greater than 5. ஃபார் எக்ஸாம்பிள் 5க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த டிஜிட் வேல்யூவை நான் அப்படியே போடலாம். இதே இது கிரேட்டர் தென் 5 அடுத்த வேல்யூ வந்து 3 நம்பர் நான் எடுக்கிறேன், 4ஆம் நம்பர் வந்து 8 இருந்துச்சுன்னா அந்த கிரேட்டராக 5க்கு மேலே அதிகமாக இருந்துச்சுன்னா முன்னாடி போகிற நம்பரை நான் ஒன்று ஆட் பண்ணி போகணும். ஸோ இதுக்கு நான் எக்ஸாம்பிளோடு உங்களுக்கு சொன்னேன்னா இன்னும் கிளியராக புரியும். ஓகே, லெட்ஸ் see the problem.
See the problem number 4. Round off the number 1.864 to 2 decimal places. So 2 decimal places எடுக்க சொல்லியிருக்காங்க. Okay, solution, we need to round off the number to 2 decimal places. So decimal places நமக்கு தேவை round off. Okay, so the last digit would be so சொன்னால அந்த பாயிண்ட்க்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் நம்ம கன்சிடர் பண்ண போறோம். Okay, so 1.86. Okay, since the next digit is less than 5, so அதுக்கு 6க்கு அப்புறம் இருக்க டிஜிட் நம்ம பார்த்துட்டு தான் செகண்ட் டிஜிட் என்ன போடுறது அப்படிங்கறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். Okay, so இப்போ 6க்கு அடுத்த டிஜிட் பண்ணா 4. இது வந்து greater than 5 less than 5 பார்க்கணும். இப்போ 4 5 less than 5 less than 5. so அதனால வந்து 4 நம்ம கன்சிடர் பண்ணாம நம்ம we can retain 6 as it is. so the answer is 1.86 அப்படினே போட்டா போதும். ஓகே, ஸோ அந்த 4 வந்து லெஸ் தென் 5க்குள்ளே இருக்கனால நம்ம அதை வந்து கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது. இதே இது கிரேட்டர் தென் 5னா நம்ம ஒன்று ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ல நம்ம பார்ப்போம். ஓகே, next see the problem 5. round up the number 1.868 to 2 decimal places. Solution, we need to round off the number to 2 decimal places. so இங்கே 2 decimal places தான் நம்ம எடுக்க போகிறோம். so the last digit to kept is 6. இங்கே 6 தான். இப்போ 1.86 நம்ம எடுக்கிறோம். since the next digit is more than 5, so next digit நம்ம கன்சிடர் பண்ணணும்னு சொன்னோம். அங்கே வந்து less than 5க்கு கீழே இருந்தனால அந்த 4 நம்ம கன்சிடர் பண்ணல, 1.86னே அப்படியே போட்டுட்டோம். பட் இங்கே பாருங்கள் 6க்கு அப்புறம் அந்த நெக்ஸ்ட் டிஜிட் எப்படி இருக்குது, greater than 5, 5க்கு மேலே இருக்குது. ஓகே, ஸோ 8 அங்கே ப்ளேஸ் ஆகிருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா we should increase the second digit by 1. so second digit இருக்குல்ல, அதாவது வந்து 6, அந்த நம்பரை வந்து ஒரு நம்பர் இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா கிரேட்டர் தென் 5க்கு மேலே தேர்ட் டிஜிட் இருக்குது. அதனால் அந்த கிரேட்டர் தென் 5க்கு மேலே அது எழுத வேண்டாங்கிறதுக்காண்டி இந்த செகண்ட் டிஜிட்டில் ஒரு நம்பரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ the solution, the answer will be 1.87. ஐ திங்க் இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2 டிஜிட் தான் எடுக்க போகிறோம். தேர்ட் டிஜிட் இங்கே பார்க்குறோம். லெஸ் தென் 5 கீழே இருந்துச்சுன்னா அதை கன்சிடர் பண்ண தேவையில்ல, 1.86 போட்டுடலாம். இது கிரேட்டர் தென் 5க்கு மேலே அந்த நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த செகண்ட் டிஜிட்டு ஒரு நம்பர் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம போடணும். இப்போ 1.87 தான் ஆன்சர். இங்கே வந்து ஆன்சர் வந்து 1.87. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், யூனிட் 1 lesson is completed. Thank you students.